அவதூறு வழக்கில் 15 நாட்கள் சிறை விதிக்கப்பட்ட உத்தவ் சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத்துக்கு மும்பை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. மராட்டிய பாஜக தலைவர்களில் ஒருவரான கிரீத் சோமையா, அவரது மனைவி மேதா சோமையா ஆகியோர் மும்பை மீரா பயந்தர் பகுதியில் கழிவறைகள் கட்டி பராமரிக்கும் ஒப்பந்தம் பெற்றதில் 100 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செய்திருப்பதாக சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியிருந்தார். இக்குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என கூறி அவர் மீது மேதா கிரீத் சோமையா மும்பையின் மசகான் பெருநகர மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆர்த்தி குல்கர்னி சஞ்சய் ராவத்துக்கு 25,000 ரூபாய் அபராதமும் 15 நாட்கள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து அதே நீதிமன்றத்தில் சஞ்சய் ராவத் மேல்முறையீடு செய்தார். அதில் சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 15,000 தொகையை செலுத்தி ஜாமீன் பெற்றுக் கொள்ளுமாறு சஞ்சய் ராவத்துக்கு உத்தரவிட்டது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய சஞ்சய் ராவத் நீதிமன்ற உத்தரவில் தான் எந்த தவறும் செய்யவில்லை என கூறியதாக குறிப்பிட்டார். संघीकरण हो गया है। आपने कहा चीफ जस्टिस के घर पे, मैंने कहा ना चीफ जस्टिस के घर में हमारे प्रधानमंत्री लड्डू खाने को जाते हैं प्रसाद का, पूरा देश देखता है, तो कहाँ हमारे जैसे लड़ने वाले लोगों को न्याय कहाँ मिलेगा? हमको तो सजा ही मिलेगी ना। தொடர்ந்து பேசிய சஞ்சய் ராவத் நீதிக்காக போராடும் தங்களுக்கு தண்டனைதான் கிடைக்கும் என்றும் அதை எதிர்த்து போராடுவது தங்கள் கடமை என்றும் குறிப்பிட்டுள்ளார். காலையில் சிறை தண்டனை பெற்ற சஞ்சய் ராவத் அடுத்த சில மணி நேரங்களில் ஜாமீன் பெற்றதால் அவரது ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.